ಮೇಲಾಗಿರತಕ್ಕಂತಹ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ ಹಿರಿಯ ಈ ಕ್ಷೇತ್ರದ ಈ ಮಣ್ಣಿನ ಪ್ರಭಾವಿ ಮುಖಂಡರುಗಳೇ, ವಿಶೇಷವಾಗಿ ಇವತ್ತಿನ ಸೇರತಕ್ಕಂತಹ ಕೆಜಿಎಫ್ ನಗರ ಭಾಗದ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕೆಜಿಎಫಿನ ಗೆಳೆಯರೇ, ಇವತ್ತು ಮೊದಲಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಅಡ್ವಾನ್ಸ್ ಆಗಿ ಗಣೇಶ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ತಿಳಿಸಿಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಆರ್ಕೆ ಫೌಂಡೇಶನ್ ಕಡೆಯಿಂದ இந்த ஒரு கணேசா ஃபெஸ்டிவலுக்கு ஒரு சேவைன்றது நான் பண்ணே வந்திருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் நினைக்கிற சின்ன பசங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் சொல்றாரு மோகன் கிருஷ்ணா ஜோதியில் இருக்காரு சின்ன பசங்க தான் இருக்கிறாரு, பெரிய ஆள் யாரும் இல்லைன்ட்டு சில பேர் சொல்றாரு. இப்ப இங்க இருக்கிற நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம், உண்மையான அவங்க சொல்லிருக்கிறது 100க்கு 100% கூட நான் ஒத்துக்கிறேன். என்ன ஜொத்தில இருப்பாங்க எல்லாம் சின்ன பசங்க தான் நான் ஒத்துக்கிறேன் சார். நான் ஏன் ஒத்துக்கிறேன், நான் ஏன் ஏத்துக்கிறேன் சின்ன பசங்கன்னா, சின்ன பசங்க டபுள் கேம் ஆடுறதில்ல, கரெக்ட் இல்லைங்களா? சின்ன பசங்க எதுக்கு ஆசைப்படுறதில்ல. சின்ன பசங்க ஒரு வாட்டி கமிட் ஆயிட்டா யார் பேச்சும் கேட்கறது இல்ல. சின்ன பசங்க எதனா நினைச்சுக்கினாங்கன்னா அது சக்சஸ் ஆகிற வரைக்கும் விடுறது இல்ல. வேற சின்ன பசங்க எப்படி தெரியல, நம்மளோட கேஜிஎஃப் தங்கவேல்ல சின்ன பசங்க மனசு வச்சா மேல கிடக்குறாங்க, இல்லைன்னா கீழே கெடுத்து போயிடுறாங்க. நான் உண்மையா பெருமையா சொல்ல போறேன், மோகன் கிருஷ்ணா ஜொத்தில இருக்கிறவங்க ரொம்ப சின்ன ஆள் தான். மோகன் கிருஷ்ணா ஜொத்தில சின்ன பசங்க தான். ஆனா அடுக்கிற புடுக்குற தெரியாத இருக்கிற சின்ன பசங்க அவங்க. மோகன் கிருஷ்ணா ஜொத்தில இருக்கிறவங்க 2 ரூபாய் புக்கு கொடுக்க சின்ன பசங்க, கரெக்டா இல்லையா? மோகன் கிருஷ்ணா ஜொத்தில இருக்கிற சின்ன பசங்க 2 ரூபாய் புக்கு கொடுக்க சின்ன பசங்க. மோகன் கிருஷ்ணா ஜொத்தில இருக்கிறவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற சின்ன பசங்க இல்ல. கேஜிஎஃப் தங்கவேலுக்கு, கேஜிஎஃப் நண்பனுக்காக, கேஜிஎஃப் மக்களுக்காக, கேஜிஎஃப் தாய்மார்களுக்காக உயிர் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற சின்ன பசங்க. சின்ன பசங்க கெப்பாசிட்டி என்னன்னா, மோகன் கிருஷ்ணா ஜொத்தில சின்ன பசங்க கெப்பாசிட்டி என்னன்னா, 10 லட்சம் நிகழ்ச்சிக்கு எல்லாம் தளபதி இங்க இளைஞரணி தளபதி மிஸ்டர் மோகன் கிருஷ்ணா அவர்களை பெருமையுடன் நான் பார்க்கிறேன். தங்கவயல் இளைஞருக்கு மட்டும் இல்ல, முதியோருக்கு மட்டும் இல்ல, தொழிற்சங்கத்துக்கு இல்ல, அனைத்து பகுதிகளுக்கும் 7 வருட காலம் சொன்னாங்க. கொரோனா காலத்திலிருந்து எந்தெந்த பகுதிக்கு ஒரு கால்பதியாத இடமே இல்லை. அருமையான இவரு முன்னாள் நகர தந்தை சொன்னாரு, மக்கள் தலைவர் போட்டு அதான் அவருடைய புகழ் பார்க்க இன்னொரு மக்கள் தலைவர் இருக்கிறாரு. உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அவங்க போகும்போது எப்படி வருத்தப்பட்டாங்களோ அதே போல அடுத்த மக்கள் தலைவர் நம்மளுக்கு வந்துக்கிறாரு. இது என்ன நான் அரசியல் கூட்டமோ இல்ல தொழிற்சங்க கூட்டமோன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா விநாயகர் கமிட்டி கூட்டம். அதனால இங்க அரசியலோ தொழிற்சங்கத்தை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவருடைய சேவையை ஒன்று சொல்லி நான் பல இடத்துல சொல்லிக்கிறேன்.